ஹாய் லவ்னர்ஸ், வணக்கம், வெல்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் செய்ய பிடிக்கல, ஐ டோன்ட் ஃபீல் லைக் டூயிங் இட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட சோர்வு, என்னோட உணர்ச்சி, என்னோட சோகம், சந்தோஷம், என்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த ஃபீல் லைக் அப்படின்ற வேர்ட். ஓகேவா? ஃபீல் லைக். லைக் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஃபீல் அப்படின்னா நான் இன்னைக்கு என்ன உணர்றேன், ஃபீல் லைக் அப்படின்னா how I am feeling, how I am doing today. இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான உணர்ச்சிகளையும் நம்மளோட சந்தோஷங்களையும் வெளிப்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஃபீல் லைக். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபீல் லைக்கோட யூசஸ் என்ன, எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நம்ம லைஃப்ல நம்ம டெய்லி யூஸ் இப்ப நம்ம வந்து ஒரு 10 சென்டென்ஸ் நம்மளோட லைஃப்ல யூஸ் பண்றோம்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 7-8 சென்டென்ஸே நம்மளுக்கு இந்த ஃபீல் லைக் யூஸ் பண்ணி வந்துரும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களால சென்டென்ஸை சீக்கிரமா ஃபார்ம் பண்ணி பேசுறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ லெசனை ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட யூசஸ், எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம அதை பயன்படுத்துவோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் போல இருக்கு, ஓகேவா? எனக்கு ஒரு விஷயம், இதுக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான உங்களுக்கு புரியுற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம்னா ஐ ஃபீல் லைக் ப்ரொபோசிங் யூ அப்படின்னா என்னது, எனக்கும் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும் போல இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லணும் போல இருக்கு, சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சமயத்துல நம்ம ஃபீல் லைக் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் உங்களுக்கு இப்பவே ஃபீல் லைக்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பட் அதுக்காக மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய சூழ்நிலைகளை நம்ம பயன்படுத்துவோம். ஒன்னு ஒன்னா நான் சொல்லித்தரேன். ஸோ ஐ ஃபீல் லைக் ப்ரொபோசிங் யூ அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் டாக்கிங் யூ, ஐ ஃபீல் லைக் டான்சிங். யூ இல்லாம ஐ ஃபீல் லைக் டான்சிங், எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் போல இருக்கு, எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் போல இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஃபீல் லைக் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆசை. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஐ ஃபீல் லைக் டான்சிங், ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் சமோசா, ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் ஐஸ்கிரீம் நவ். எனக்கு ஒரு விஷயம் ஆசையா இருக்கு அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த டைமே நான் ஃபீல் லைக் அப்படின்ற வேர்ட் நான் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எனக்கு தோணுது, என்னென்ன தோணுது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் விசிட்டிங் தாஜ்மஹால், எனக்கு தாஜ்மஹாலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, இல்ல எனக்கு தாஜ்மஹாலை பார்க்கணும்னு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னும் போதும் நம்ம ஃபீல் லைக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னுடைய உணர்வுகள். உணர்வுகள் அப்படின்றது என்னன்னா சேட்னஸ் அண்ட் ஹாப்பி. உணர்வு அப்படின்றது ஒண்ணு என்னோட சந்தோஷத்தோடைய வெளிப்பாடா இருக்கும், அப்படி இல்லைன்னா என்னோட சோகத்துடனுடைய வெளிப்பாடா இருக்கும். ஓகேவா? சோ ஐ ஃபீல் லைக் என்ன சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். இப்ப ஹாப்பினஸ் அப்படின்னா ஐ ஃபீல் லைக் வெரி ஹாப்பி டுடே, ஐ ஃபீல் வெரி சேட். சோ இந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். உணர்வுகள், மனிதனுடைய உணர்வுகளை யூஸ் பண்றதுக்கு இல்ல சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த வேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோர்வு. அதை நான் தான் சொன்னேன் இல்லையா, சோ இன்னைக்கு நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன், ஐ ஃபீல் லைக் வெரி டயர்டுன்னா ஐ ஃபீல் வெரி டயர்ட்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப அந்த ஃபீல் லைக் அப்படின்றது நம்மளோட சோர்வுகள். சோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சென்டென்ஸ்ல சொல்லும் போது புரியும், இப்பவே நான் உங்களுக்கு சென்டென்ஸா சொன்னா புரியாது. நம்ம வந்து சென்டென்ஸா அதை கன்வெர்ட் பண்ணி தமிழ்ல இருந்து கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா முடியும், சுலபமா புரியும். சோ நெக்ஸ்ட் நான் அதை சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் மனம் வராமை. இந்த மனம் வராமை அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ். ஐ மீன் ஐ டோன்ட் ஃபீல் லைக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் எழுதுறேன், ஃபீல் லைக் அப்படின்றது இல்லாம நம்ம டோன்ட் ஃபீல் லைக். நெகட்டிவா எனக்கு ஒரு விஷயம் பண்ண பிடிக்கல அப்படின்ற சமயத்திலயும் நம்ம இந்த ஃபீல் லைக் யூஸ் பண்ணலாம். பட் we have to add don't. I don't feel like working today. எனக்கு இன்னைக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணல, எனக்கு இன்னைக்கு ஒர்க் பண்ணணும்னு எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனம் வராமை, அதுதான் இதோட மீனிங். ஸோ அந்த டைம்லயும் நம்ம வந்து டோன்ட் ஃபீல் லைக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கம்பேரிங். கம்பேரிங்னா என்ன, ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஐ ஃபீல் லைக் நான் எனக்கு இது பண்றதை விட இது பண்றது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இது பண்றதை விட ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் அவுட் டுடே, ஐ ஃபீல் லைக் டு பி இன் ஹோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கம்பேர் பண்றதுக்கு, கம்பேர் பண்ணி பேசும்போது கூட நம்ம இந்த ஃபீல் லைக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இவ்வளவு யூசஸ் இருக்கு. இந்த ஃபீல் லைக் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்மளால இவ்வளோ விஷயத்த நம்மளால நம்மளோட டெய்லி லைஃப் சென்டென்சஸ்ல
பேச முடியும். ஓகேவா? சோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன். ஸோ டோட்டலி வில் சி அட்லீஸ்ட் 10 எக்ஸாம்பிள்ஸ் டுடே. ஓகே, ஸோ நம்ம சென்டென்ஸா இருக்கிறத தமிழ்ல இருக்கிற சென்டென்ஸை இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி நம்ம கத்துக்க போறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களுமே கன்வெர்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சென்டென்ஸ் நம்ம இப்போ வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு மாத்த போறோம். நான் மொத்தமா ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இதோட யூசஸ் இது எல்லாமே கலந்திருக்கிற மாதிரியான இந்த 6 சென்டென்ஸ் தான் இது. சோ இப்ப நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எனக்கு பீஸா சாப்பிட ஆசையாக இருக்கு. இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு பீஸா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? எனக்கு அப்படின்னா ஐ. இப்போ நம்ம வந்து ஆசையா இருக்கு அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல ஃபீல் லைக் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? சோ ஐ ஃபீல் லைக் சாப்பிட. சோ எப்பயுமே நம்ம இந்த இடத்துல வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் எழுதுவோம். இந்த இடத்துல நீங்க ஈட் அப்படின்றது யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ராங். இந்த மிஸ்டேக் நம்ம நிறைய பண்ணுவோம். அதாவது ஐ ஃபீல் லைக் ஈட், ஐ ஃபீல் லைக் டான்ஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஐ ஃபீல் லைக் ஈட்டிங், ஐ ஃபீல் லைக் டான்சிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஃபைன். ஸோ ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் என்ன? பீஸா. அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸ் படி இது முடிஞ்சிருச்சு. ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பீஸா. இதே நான் வந்து சொல்றேன், எனக்கு இன்னைக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னா இதுல நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பீஸா டுடே அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பீஸா டுடே. இதே நீங்க எந்த ஃபுட்டா இருந்தாலுமே இந்த இடத்துல நீங்க அதை மாத்திட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பிரியாணி டுடே, ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பர்கர் டுடே. ஸோ அந்த மாதிரி எது வேணா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவளுக்கு மூவி போகணும் போல இருக்கு. அப்போ என்ன பண்ண போறோம்? அவளுக்கு அப்படின்னா என்னது? she. It's denoting a girl, right? சோ அதனால நான் இந்த இடத்துல she யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால அவளுக்கு அப்படின்னா sheன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், போல இருக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? feel like. so she feel like. இந்த இடத்துலதான் நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்ல போறேன். ஐ யூ வி தே வந்துச்சுன்னா நீங்க ஃபீல் லைக் அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஈ ஷி இட் வந்ததுன்னா இந்த இடத்துல நீங்க ஃபீல்ஸ் லைக் யூஸ் பண்ணணும். ஓகே, புரியுதா? ஐ யூ வி தே வந்ததுன்னா ஃபீல் லைக், ஈ ஷி இட் வந்துச்சுன்னா ஃபீல்ஸ் லைக் அப்படின்றத யூஸ் பண்ணும். சோ ஷி ஃபீல்ஸ் லைக் கோயிங். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கோ. நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன்? ஐஎன்ஜி போட்டு, அதாவது கண்டினியூஸ் ஃபார்ம்ல தான் எழுதணும் சொல்லியிருக்கேன். சோ ஷி ஃபீல்ஸ் லைக் கோயிங் டு எங்க? மூவி. ஷி ஃபீல்ஸ் லைக் கோயிங் டு மூவி. என்னைக்கு? டுடே. இந்த இடத்துல இன்னொன்னு பாருங்க. சோ இந்த இடத்துல இன்னைக்கு. சோ அவளுக்கு இன்னைக்கு மூவி போகணும் போல இருக்குன்னு சொன்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மூவியோடய நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப சப்போஸ் அவளுக்கு நாளைக்கு மூவி போகணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சென்டென்ஸ் வந்துச்சுன்னா she feels like going to movie tomorrow அப்படின்னு எழுதலாம். சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த feel like அப்படின்றத நம்ம வந்து present, past, future எல்லாத்துலயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ she feels like going to movie tomorrow அப்படியும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எக்ஸாம் முடிந்த பிறகு. ஓகேவா? ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இதை நம்ம எழுதுவோம், அப்புறமா இதுக்கு போவோம். ஓகேவா? சோ இது வந்து எப்படின்னா எக்ஸாம் முடிந்த பிறகு எனக்கு பறக்கும் பறவை மாதிரி தோணுச்சு அப்படின்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ். முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசுறேன். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல ஆஃப்டர் ஐ finished my exam, இல்லனா ஆஃப்டர் finishing my exam அப்படியும் சொல்லலாம். இல்லனா after I finished my exam. ஓகேவா? after exam had finished எப்படி வேணா நம்ம சொல்லலாம். ஓகேவா? because it is in past, right? so after I finished my exam, எனக்கு அப்படின்றது I. next, மாதிரி தோணுச்சு. எந்த மாதிரி தோணுச்சு? பறக்கும் பறவை மாதிரி தோணுச்சு. சோ இது வந்து past அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? felt. I felt like. ஓகேவா? இது நம்ம வந்து feel like தானே நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இது வந்து பாஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்க ஃபீலோட பாஸ்ட் என்னது? felt. அதனால நம்ம இந்த இடத்துல felt யூஸ் பண்ணோம். சோ
I felt like a என்ன வரும் பறக்கும் பறவை அப்படின்னா என்னது பறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் ஐஎன்ஜி போடணும் சொல்லியிருக்கேன் இல்லையா சோ I felt like a flying என்ன வரும் bird right after I finished my exam I felt like a flying bird இந்த வார்த்தை நம்ம நிறைய யூஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த சென்டென்ஸ் நம்மளோட சின்ன வயசுல இருந்தே எப்ப எக்ஸாம் முடிஞ்ச போனே ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னா அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் மை எக்ஸாம் ஐ ஃபெல்ட் லைக் ரிலாக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைன்னா ஐ ஃபெல்ட் லைக் எ ஃபிளையிங் பேர்ட் இது வந்து நம்ம வந்து ஒரு கம்பேரிட்டிவ்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா என்னோட ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் மை ஃபீலிங்ஸ் அப்படியும் நம்ம இந்த சென்டென்ஸை சொல்லலாம் ஓகேவா ஸோ திஸ் ரைட் நெக்ஸ்ட் இன்று படிக்க மனசு இல்ல அப்ப இது வந்து மனசு இல்ல அப்படின்னும் போது இது நம்மளுக்கு நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சோ இந்த இடத்துல ஐ டோன்ட் இன்று எனக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து சப்ஜெக்ட் இந்த இடத்துல கொடுக்கலன்னு நினைக்கிறேன் சோ இன்று படிக்க மனசு இல்ல இன்று எனக்கு படிக்க மனசு இல்ல அப்படின்னும் போது ஐ டோன்ட் ஃபீல் லைக் என்னது என்ன வரும் இந்த இடத்துல ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்டடியிங் டுடே ஓகேவா நெக்ஸ்ட் அப்படியே இந்த சென்டென்ஸே நீங்க இப்போ கமெண்ட் பண்ண போறீங்க இன்று எனக்கு பேச மனசு இல்ல இன்று எனக்கு பேச மனசு இல்ல இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு மனசு இல்ல அப்படின்னா நம்ம எப்படி நம்ம சென்டென்ஸ் சொல்லுவோம் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் டெஃபினெட்லி யூ கேன் டூ இட் சேம் இதே மாதிரி தான் வரப்போகுது ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்டடிங் டுடேன்னு இருக்கு இல்லையா இதே மாதிரி நெகட்டிவ் ஃபார்ம்ல இன்று எனக்கு பேச மனசு இல்ல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு மனசு இல்ல அப்படின்ற மாதிரி கூட கமெண்ட் பண்ணலாம் ஐ திங்க் கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஆன்சர் சொல்றேன் ஐ டோன்ட் ஃபீல் லைக் டாக்கிங் டு யூ டுடே அவ்வளவுதான் ஐ டோன்ட் ஃபீல் லைக் என்ன வரும் டாக்கிங் பேசுறதுக்கு டாக் சோ நான் சொல்லியிருக்கேன் ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும்னு சோ டாக்கிங் டு என்ன வரப்போகுது ஐ டோன்ட் ஃபீல் லைக் டாக்கிங் டு யூ என்னது டுடே இன்னைக்கு எனக்கு உன்கிட்ட பேச மனசு இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் ஃபீல் லைக் டாக்கிங் டு யூ டுடே இப்போ நீங்களே ஒரு செகண்ட் அப்படின்னு நிறுத்தி நிதானமா யோசிச்சு பாருங்க ஒரு சென்டென்ஸ நம்ம எந்தெந்த மாதிரிலாம் நம்மளால மாத்தி மாத்தி பேச முடியும் பேச மனசு இல்ல படிக்க மனசு இல்ல எழுத மனசு இல்ல அப்ப எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்ண போறோம் verb மட்டும்தான் மாத்த போறோம் பட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இட்ஸ் சேம் அப்போ நம்ம வந்து இந்த ஃபீல் லைக் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட் ஓகேவா நெக்ஸ்ட் இதுதான் வந்து கம்பேரிசன் நான் கம்பேரிசன் சொன்னேன் இல்லையா சோ இந்த சென்டென்ஸ் தான் வந்து கம்பேரிசன்ல வரப்போகுது சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருக்க போகுது சோ பாருங்க இந்த இடம் வீடு மாதிரி தோணுது இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க இப்ப சப்போஸ் நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடம் அப்படின்னா அந்த கோயிலை நீங்க சொல்றீங்க சோ இந்த இடம் எனக்கு வீடு மாதிரி தோணுது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு எனக்கு வீடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி எழுதலாம் சொல்லுங்க இந்த அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல திஸ் இடம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல பிளேஸ் ஓகேவா இந்த இடம் அப்படின்றது திஸ் பிளேஸ் என்ன வரப்போகுது ஃபீல்ஸ் லைக் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஈ ஷி இட் எது வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் எஸ் ஆட் பண்ணணும் இதை மறக்கவே கூடாது நீங்க ஐ வந்தா மட்டும்தான் ஐ யூ வி தே வந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் எஸ் இல்லாம யூஸ் பண்ணணும் இதே ஈ ஷி இட் இந்த திஸ் பிளேஸ் அப்படின்றது வந்து அந்த இட் மாதிரி தானே இட் ஃபீல்ஸ் லைக் தானே திஸ் பிளேஸ் ஃபீல்ஸ் லைக்கும் என்னது ஒண்ணு தானே அப்போ திஸ் பிளேஸ் ஃபீல்ஸ் லைக் என்னது ஹோம் இல்லனா ஹவுஸ் இல்லனா திஸ் பிளேஸ் ஃபீல்ஸ் லைக் மை ஹவுஸ் திஸ் பிளேஸ் ஃபீல்ஸ் லைக் மை ஃபீல்ஸ் லைக் மை ஹோம் அப்படியும் நம்ம சொல்லலாம் சோ இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஓகேவா இதே நம்ம எப்படி சொல்லலாம் இந்த இடம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஓகே இந்த இடம் வந்து பார்க் மாதிரி இருக்கு திஸ் பிளேஸ் ஃபீல்ஸ் லைக் எ பார்க் திஸ் பிளேஸ் ஃபீல்ஸ் லைக் எ டெம்பிள் திஸ் பிளேஸ் ஃபீல்ஸ் லைக் எ ஹோம் டவுன் என்ன வேணா சொல்லலாம் நம்ம எந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேசுவோம் இல்லனா திஸ் கேர்ள் ஃபீல்ஸ் லைக் சாரி அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஃபீல்ஸ் லைக் மை சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சோ திஸ் கேர்ள் ஃபீல்ஸ் லைக் வேற ஏதாவது சொல்லலாம் அந்த கேர்ள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் பட் கம்பேரிசன்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது ஓகேவா சோ இந்த சென்டென்ஸ் கரெக்ட்
this place feels like hometown. So இல்லனா வந்து home, my home இல்ல வந்து my house அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு அழணும் போல இருக்கு, எனக்கு சிரிக்கணும் போல இருக்கு. அதுக்கு என்ன சொல்லலாம்? எனக்கு அப்படின்றது வந்து I feel. இந்த இடத்துல இதே வந்து அவனுக்கு அப்படின்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம he யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? he feels like. அழணும் அப்படின்னா crying, சிரிக்கணும் அப்படின்னா he feels like என்ன வரும்? laughing. he feels like standing, அவனுக்கு நிக்கணும் போல இருக்கு. என்ன வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். verb தெரிஞ்சிருக்கணும். சில vocabularies-லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் vocabularies மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன். you have to understand, you have to just ignore some of the things. ஒரு விஷயம் நீங்க படிக்கணும் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா சில விஷயங்களை நீங்க வந்து தூரம் வச்சுட்டு நீங்க வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? don't distract, just think it and learn it. ஓகேவா? he feels like crying, he feels like laughing, he feels like standing, he feels like sitting, he feels like என்ன சொல்லலாம்? talking, he feels like என்ன சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. என்னென்னலாம் he feels likeல என்னென்னலாம் சொல்ல முடியுமோ கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எந்த மாதிரி சென்டென்சஸ் கொடுக்கலான்றது. ஓகே, சோ ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்லி நான் உங்களுக்கு முக்காவாசி சென்டென்ஸ் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டேன். இந்த 6 சென்டென்ஸ்லயே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சென்டென்ஸ். எப்படிலாம் நீங்க வந்து ஒரு சென்டென்ஸை வந்து நீங்க மாத்தி மாத்தி பேச முடியும், எப்படிலாம் ஒரு சென்டென்ஸை மாத்தி மாத்தி நம்மளால சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அண்ட் சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் உங்களுக்கு கமெண்ட் உங்களோட பிராக்டிஸ் பர்பஸ்க்காகவுமே நான் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நீங்க உங்களோட பிராக்டிஸ் பர்பஸ்க்கு உங்களுக்கு இன்னும் சில சென்டென்சஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் எனக்கு பீஸா சாப்பிட ஆசையா இருக்குன்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல, அதே வந்து வேற ஏதாவது இந்த இடத்துல ஒரு ஃபுட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வந்து மூவியை எடுத்துட்டு நான் இப்ப சொன்னேன் இல்லையா, பார்க்கோ பீச்சோ அந்த மாதிரி எது வேணா போட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இட் லுக்ஸ் வெரி குட். ஓகே, ஸோ ஃபைன். இன்னைக்கான கிளாஸ் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் திஸ் கிளாஸ் வில் பி வெரி வெரி, இந்த லெசன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த வேர்ட் பத்தி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. I will see you in the next interesting and important video. Bye.